யாக்கோபு 4:8 அதை வாசிக்கிறோம். நம்ம வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் பாவத்தை கண்டு காணாமல் விட மாட்டார். நல்ல கவனிங்க, பாவத்தை பாராமுகம் போல கண்டு காணாமல் இருக்க விட மாட்டார். ஏன்னா அவர் பேரை என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், பரிசுத்தத்திற்கென்று வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறவர். அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமே சோதரம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிந்து. பரிசுத்த ஆவியானவர் அவர் மென்மையானவர் தான், புறாவை போல மென்மையானவர் தான். அதனால பாவத்தை காணாமல் விடுகிறவர் அல்ல. பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அதை என்ன செய்கிறாரா? கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. இப்ப கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம ஒன்று செய்யணும். பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடப்பட வேண்டும். எப்பொழுது ஆண்டவர் மன்னிப்பார்? பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பார். ஆண்டவர் ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது, ஒரு பாவத்தை அவர் உணர்த்தும் பொழுது, பாருங்க, ஆவியான உணர்த்தும் போது நமக்கு தெரியும் செய்யறது தவறுன்னு சொல்லி தெரியும். உடனே நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இறக்கப்படும். அப்ப பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். ஆமே. ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்னன்னா, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யறது என்னன்னு சொன்னால், நம்முடைய தவறுகள் தான், நம்முடைய பாவங்கள் தான். ஆண்டவரிடத்துல, ஆண்டுடைய பக்கத்துல எந்த ஒரு தவறுமே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அல்லேலூயா. அவரிடத்துல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவர் திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம திருத்திக் கொள்ள வேண்டியது நாம தான். அப்ப தவறுகளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று அவர்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தை நீ நேசிக்காது. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். அருமையானவர்களே, உலகத்தின் இச்சைகளையும் பெருமைகளையும் நீ நேசிக்காதே. யாக்கோபு அவர் எழுதுகிற ஸ்தோத்திரம். காரணம் என்ன? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் என்று வேதம் எதை குறிப்பிடுகிறது? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்துல தானே வாழணும். எப்படி நம்ம நேசிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற போது நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உலகம் என்று எதை சொல்லுகிறார் சொன்னால், இச்சைகளையும் பெருமைகளையும் தான் சொல்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின்